நகரம் உங்களுக்கு புதிய காட்சிகளை மட்டும் காட்டலாம், ஆனால் சில நகரங்கள் உங்கள் மனதையே மாற்றிவிடும். குவாத்தமாலாவின் அத்திகுவா அப்படிப்பட்ட ஒரு நகரம்தான். ஒரு சுற்றுலா பயணியாக உலகின் பல நாடுகளுக்கு செல்லலாம். உயரமான கட்டடங்களையும் அழகான கடற்கரைகளையும் பிரம்மாண்டமான அரண்மனைகளையும் பார்க்கலாம். ஆனால் சில நகரங்கள் மட்டும் அவற்றின் அழகால் அல்ல, அவற்றின் ஆன்மாவால் நம்மை ஈர்த்து விடுகின்றன. அந்த நகரங்களில் மிக முக்கியமான ஒன்று குவாத்தமாலாவின் அத்திகுவா என்பதாகும். மத்திய அமெரிக்காவின் இதயத்தில் அமைந்துள்ள இந்த நகரம் ஒரு சுற்றுலா தலம் மட்டுமல்ல, இது பல நூற்றாண்டுகளாக உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் வரலாற்று புத்தகம். இந்த நகரத்தின் ஒவ்வொரு கற்சாலையும், ஒவ்வொரு தேவாலயமும், ஒவ்வொரு இடிபாடும், ஒவ்வொரு முற்றமும் ஒரு கதையை சொல்கின்றன. இந்த நகரத்தில் நடந்து செல்லும் போது நீங்கள் அவசரமாக ஓடிக்கொண்டிருக்கும் உலகத்தை மறந்து விடுவீர்கள். இங்கே நேரம் மெதுவாக நகர்வதைப் போல தோன்றலாம். வாகனங்களின் இரைச்சலை விட தேவாலய மணியின் ஒலி உங்கள் காதுகளில் அதிகமாக ஒலித்துக் கொண்டிருக்கும். நவீன நகரங்களின் சலசலப்பை விட வரலாற்றில் அமைதி உங்கள் மனதை நிரப்பிவிடக்கூடும். அந்திகுவாவின் மிகப்பெரிய சிறப்பு அதன் வரலாறு. இஸ்பானிய ஆட்சி காலத்தில் மத்திய அமெரிக்காவில் முக்கிய தலைநகரமாக இருந்த இந்த நகரம் பல நூற்றாண்டுகளாக அரசியல், மதம், கலாச்சாரம் மற்றும் கல்வியின் மையமாக விளங்கி இருக்கிறது. பல நிலநடுக்கங்கள் இந்த நகரத்தை மீண்டும் மீண்டும் தாக்கியிருக்கின்றன. எண்ணற்ற கட்டடங்கள் இடிந்து விழுந்தன. ஆனாலும் அந்திகுவா தோற்றுவிடவில்லை. ஒவ்வொரு அழிவிற்கு பிறகும் அது மீண்டும் நெஞ்சு நிமித்தி எழுந்து நிற்கிறது. அதனால்தான் இன்று இந்த நகரத்தை பார்க்கும்போது கற்களால் கட்டப்பட்ட கட்டடங்களை மட்டும் நாம் பார்ப்பதில்லை, ஒரு மக்களின் மன உறுதியையும் கண்டுவிட முடிகிறது.
அந்திக்குவாவின் தெருக்களில் நடப்பது ஒரு தனி அனுபவம். நூற்றுக்கணக்கான ஆண்டுகளாக மாறாமல் இருக்கும் கற்களால் அமைக்கப்பட்ட தெருக்கள், வண்ணமயமான வீடுகள், மலர்களால் அங்கீகரிக்கப்பட்ட ஜன்னல்கள், பழமையான கதவுகள், இவை அனைத்தும் ஒவ்வொரு அடியையும் ஒரு ஓவியத்திற்குள் நடப்பது போன்ற உணர்வை தருகின்றன. நகரத்தின் மத்தியில் அமைந்துள்ள பூங்கா பழமையான தேவாலயங்கள், மடாலயங்களின் இடிபாடுகள், கற்களால் வடிவமைக்கப்பட்ட நீரூற்றுக்கள், ஒவ்வொரு இடமும் ஒரு காலத்தின் காட்சியாக நிமிர்ந்து நிற்கிறது. இவற்றை பார்க்கும்போது வரலாறு என்பது புத்தகங்களில் மட்டுமல்ல, நம்மை சுற்றியே உயிரோடு அது நிற்கிறது என்பதை உணர்ந்துவிட முடிகிறது. அந்திக்குவாவின் இன்னொரு பெருமை அதன் தேவாலயங்களாகும். மெர்ஷெட் தேவாலயம், கத்தீட்ரல், பழமையான மடாலயங்கள் ஒவ்வொன்றும் தனித்துவமான கட்டடக்கலையின் பொக்கிஷங்கள். நிலநடுக்கங்களால் சேதமடைந்திருந்தாலும் அவற்றின் கம்பீரம் இன்னும் குறைந்துவிடவில்லை. அவை இன்று கூட உலகம் முழுவதிலிருந்து வரும் ஆயிரக்கணக்கான பயணிகளை அமைதியாக வரவேற்கின்றன. அந்திக்குவாவை சுற்றி வானத்தை தொட்டபடி நிற்கும் எரிமலைகளும் இந்த நகரத்தின் அழகை பல மடங்கு அதிகரித்து விடுகின்றன. அதிகாலையில் சூரிய ஒளி மலைகளின் மீது விழும் காட்சி, மாலை நேரத்தில் நகரத்தின் மீது பரவும் பொன்னிற ஒளி, இவற்றை வார்த்தைகளால் முழுமையாக வர்ணித்துவிட முடியாது. அவற்றை நேரிலே பார்த்தால்தான் அவற்றின் மகத்துவத்தை புரிந்துவிட முடிகிறது. இந்த நகரம் வரலாற்றை மட்டுமல்ல, பாரம்பரியத்தையும் பாதுகாத்து வருகிறது. மாயன் மக்களின் கலாச்சாரம் இன்னும் இங்கே உயிருடன் வாழ்கிறது. வண்ணமயமான கைவினை பொருட்கள், பாரம்பரிய ஆடைகள், தலைமுறைகளாக தொடரும் சமையல் முறைகள், மக்காச்சோள பேரிலாவின் மனம், உள்ளூர் சந்தைகளின் சலசலப்பு, இவை அனைத்தும் அந்திக்குவாவை இன்னும் உயிரோட்டமாக வைத்திருக்கின்றன. உணவை விரும்புபவர்களுக்கு இது ஒரு சொர்க்கம். பாரம்பரிய மாயன் உணவுகளில் இருந்து ஸ்பானிய தாக்கம் கொண்ட சமையல் வரை பல சுவைகளை இங்கே அனுபவிக்க முடிகிறது. தெருவோரத்தில் சூடாக சுடப்படும் டோர்டில்லா, உள்ளூர் காபியின் மனம், இனிப்புகள், பழங்கள் ஒவ்வொன்றும் அந்திக்குவாவின் அடையாளங்கள் ஆகும்.
புகைப்பட கலைஞர்களுக்கு இந்த நகரம் ஒரு கனவு. எந்த தெருவில் நின்றாலும் ஒரு அழகான காட்சி கிடைத்து விடுகிறது. அதிகாலையின் ஒளி, மழைக்கு பிந்தைய கற்சாலைகள், மஞ்சள் நிற தேவாலயங்கள், வண்ணமயமான வீடுகள், பின்னணியில் எரிமலைகள், ஒவ்வொரு புகைப்படமும் ஒரு கலைப்படைப்பாக மாறிவிடுகின்றன. ஆனால் அந்திகோவாவின் மிகப்பெரிய அழகு கட்டடங்களில் இல்லை, இங்குள்ள மக்களின் புன்னகையில் தான் இருக்கிறது. அன்புடன் வரவேற்கும் உள்ளூர் மக்கள், தங்கள் பாரம்பரியத்தை பெருமையுடன் பகிர்ந்து கொள்ளும் மாயன் சமூகங்கள், மென்மையான வாழ்க்கை முறைகள், இவை அனைத்தும் இந்த நகரத்தை இன்னும் நெருக்கமாக உணரச் செய்து விடுகின்றன. பல சுற்றுலா தலங்கள் நம்மை சில மணி நேரங்கள் மட்டுமே மகிழ்விக்கும். ஆனால் அந்திகோவா நாம் அங்கிருந்து வெளியேறிய பிறகும் நம் நினைவில் வாழும் ஒரு அழகோவியம். அதன் தெருக்கள், அதன் மனம், அதன் அமைதி, அதன் வரலாறு எல்லாமே நம் மனதில் ஆழமாக பதிந்து விடுகின்றன. அதனால்தான் நீங்கள் ஒரு நாள் குவாத்தமாலாவிற்கு பயணம் செய்ய திட்டமிட்டால் அந்திகோவாவை எந்த காரணத்திற்காகவும் தவற விட்டுவிடாதீர்கள் என்று கூறுகின்றேன். இந்த நகரம் உங்கள் பயணத்தில் இன்னொரு இடமாக இருக்காது, உங்கள் வாழ்க்கையில் மறக்க முடியாத அனுபவமாக மாறி இருக்கும். நான் ஒரு பயணியாக இந்த நகரத்தை பார்த்தேன். ஆனால் இந்த நகரத்தை விட்டு வெளியேறும் போது நான் எடுத்துச் சென்றது புகைப்படங்களையும் காணொளிகளையும் மட்டுமல்ல, பல நூற்றாண்டுகளாக வாழ்ந்து கொண்டிருக்கும் ஒரு நாகரிகத்தின் நினைவு பெட்டகங்களையும், மனித மன உறுதியின் சாட்சியத்தையும், காலத்தை வென்ற ஒரு நகரத்தின் அழகையும் என்னுடன் எடுத்துச் செல்கின்றேன். அதனால்தான் இன்று உங்களிடம் ஒரே ஒரு வேண்டுகோள் முன்வைக்கின்றேன். உலகை பார்க்கும் உங்கள் அடுத்த பயணத்தில் குவாத்தமாலாவின் அந்திகோவாவுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்கள். அங்கு சென்று அதன் தெருக்களில் மெதுவாக நடந்து பாருங்கள். அதன் தேவாலய மணியொலிகளை கேளுங்கள். அதன் மக்களை சந்தியுங்கள். அதன் உணவை சுவையுங்கள். அதன் வரலாற்றை உணருங்கள். அப்போதுதான் ஏன் உலகம் முழுவதிலிருந்தும் பயணிகள் மீண்டும் மீண்டும் இந்த நகரத்தை நோக்கி படையெடுக்கிறார்கள் என்பதை நீங்கள் உணர்வீர்கள். ஏனெனில் அந்திகோவா என்பது ஒரு நகரம் மட்டுமல்ல, காலத்தை வென்றிருக்கும் ஒரு காவியம். ஒவ்வொரு பயணியும் வாழ்நாளில் ஒரு முறையாவது கண்டிருக்க வேண்டிய உலகின் அரிய பொக்கிஷங்களில் அதுவும் ஒன்றாகும்.